ரெபலியஸ் ஆட்டு வரதுக்கு சான்ஸ் உண்டு. சோ அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்ப எப்படி உங்களை ஏமாத்தி விளையாட போலாம், எப்படி ஏமாத்தி கம்ப்யூட்டர் கேம்ஸ் ஆடலாம், சில உங்களுக்கு ஃப்ரீடம் கூட கிடைக்கல. அப்ப கிடைக்காத சமயத்துல இந்த மாதிரி படிக்கிற சமயத்துல கூட இந்த மாதிரி டைம் விளையாடுறதுக்கும் மற்றது யூஸ் பண்றதால படிப்புல வந்து குறையத்துக்கு. ஸோ பேலன்சிங் வேணும். ஒரு குழந்தை என்கரேஜ் பண்ணும். அது மாத்திரம் கிடையாது, ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் வந்து கிடையாது, அந்த ஸ்கில் டெவலப் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில், ஒரு சில லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் எல்லாம் குழந்தைங்க டெவலப் பண்றதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும். அது ஸ்கூல்லயும் பண்ணணும், வீட்லயும் நீங்க பேரண்ட்ஸ் வந்து ஒத்துழைக்கணும் இந்த விஷயத்துல. ஓகே, இத பத்தி தொடர்ந்து பேசலாம் சார். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திக்கலாம். பேக் டு மெடிமிக்ஸ் டயல் ஜெயா டிவி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில குழந்தைகளின் கல்வி வளர்ச்சியில் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களின் பங்கு பற்றி டிஏவி கோபாலபுரமோட பிரின்சிபல் டாக்டர் சி சதீஷ் அவர்கள் கிட்ட பேசிட்டு இருக்கோம். நிறைய விஷயங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லா சொல்லிட்டு இருக்காரு. அவரோட தொடர்ந்து பேசலாம். சோ முதல்ல ஒரு காலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சார், பேசலாம். ஹலோ, வணக்கம். மெடிமிக்ஸ் டயல் ஜெயா டிவி. ஹலோ மேடம், நான் கோமதி சூரத்ல இருந்து பேசுறேன் மேடம். ஓகே கோமதி மேடம், சார் கிட்ட உங்க கேள்வி கேளுங்கம்மா. ஓகே சொல்லுங்க. ஹலோ, குட் ஆஃப்டர்நூன் குட் ஆஃப்டர்நூன். நாங்க ஆக்சுவலி சூரத்ல இருக்கோம் சார். சொல்லுங்க. ஹஸ்பண்ட் இங்க ஒர்க் பண்றாரு. என்னோட பையன் வந்து சென்னையில தான் படிச்சிட்டு இருந்தான், மெட்ரிகுலேஷன் போர்ட்ல. அப்புறம் லாஸ்ட் 2 இயர்ஸ் அவன் ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ல போட்டோம் சார். போட்டதுக்கு அப்புறம் அவன் அபவ் ஆவரேஜா இருந்த பையனோட ஸ்டடிஸ் டீட்டோரேட் ஆகி பிலோ ஆவரேஜ்க்கு வந்துட்டான். அதனால நாங்க ரொம்ப இன்னும் விட்டோம்னா இப்ப 8th இருக்க, இன்னும் டீட்டோரேட் ஆயிடும் சொல்லிட்டு இப்ப பாதியில கூட்டிட்டு திருப்பி சூரத்கே வந்துட்டோம். சூரத்ல வெறும் சிபிஎஸ்இ போர்ட்ஸ் தான் இருக்கு சார். இங்க ஒரு சிபிஎஸ்இ ஸ்கூல்ல போட்டிருக்கோம். we are finding very difficult to cope up with the syllabus. ஏன்னா பாதியில வேற வந்திருக்கோம். சயின்ஸ் மேக்ஸ்ல ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு, நல்ல டியூஷன்ஸும் இல்ல. அதான் we are giving a second thought to take him back to Chennai again. நீங்க எனக்கு நல்ல அட்வைஸ் பண்ணணும் சார், என்ன பண்றதுன்னு. ஸ்டேட் போர்டுக்கும் சிபிஎஸ்இ கரிக்குலத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்குதுமா. தட்ஸ் வை தி ஃபைல் இஸ் ஃபைண்டிங் இட் டிஃபிகல்ட். நிச்சயமா சிபிஎஸ்இ கரிக்குலம் கொஞ்சம் டஃபரா தான் இருக்கும். அது மெட்ரிகுலேஷன்ல படிச்சான் சார். மெட்ரிக்கும் ஸ்டேட் போர்ட், மெட்ரிக் அண்ட் சிபிஎஸ்இ வாஸ்ட் டிஃபரன்ஸ் இருக்குது ஆக்சுவலி. ஓகே, எஸ்பெஷலி அப் டு 10th level at least I can say. சோ இந்த சேஞ்ச் ஓவர் நிச்சயமா சைல்டுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு, சைல்டு டிஃபிகல்ட் ஃபைண்டதுக்கு வாய்ப்பு உண்டு. பட் ஒரு நீங்க வந்துட்டு சைல்டுக்கு வந்துட்டு ஒரு அது ரைட் கரெக்டான டீச்சரை அப்ரோச் பண்ணிட்டு, நீங்க டியூஷனுக்கு நான் அனுப்பணும்னு சொல்ல மாட்டேன், இந்த ஸ்கூல்லே அணுகிட்டு ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் ஒரு மாதிரி பண்ணானாக்கா இந்த இனிஷியல் சேஞ்ச் ஓவர் பண்ணாத டிஃபிகல்ட்டி வந்துட்டு சரி பண்ணிடலாம். இப்போ நீங்க நீங்க அடிக்கடி நீங்க ராங் டிசிஷன் எடுத்துடக்கூடாது. முதல்ல நீங்க வந்துட்டு ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ல குழந்தைய போட்டிருக்கீங்க, அங்க நீங்க வந்துட்டு ரெசிடென்ட் ஸ்கூல்ல பர்ஃபார்மன்ஸ் குறையுதுன்ற ஒரு காரணத்தால அந்த சைல்டு டிசி வாங்கிட்டு சூரத்துக்கு கொண்டு வந்தீங்க. இப்போ அங்க போனப்போ எகைன் இன்னொரு செட் பேக் வந்திருக்குது. நீங்க சிபிஎஸ்இ கரிக்குலம் ரொம்ப டஃபா போயிடும். உடனே அங்கே டிசி அடிக்கடி இந்த குழந்தைய ஸ்கூல் மாட்டினாலே இன்னும் பிரச்சனை தான் ஜாஸ்தி வரப்போகுது. அது எஸ்பெஷலி 6, 7, 8 லெவல்ல ஸ்கூல் படிக்கும் போது 1 more year நீங்க வெயிட் பண்ணி பார்க்கறது நல்லதுன்னு சொல்லுவேன். இப்போ நீங்க 1 yearக்கு அப்புறம் கூட இந்த குழந்தை வந்துட்டு சிபிஎஸ்இ கரிக்குலம் ரொம்ப டிஃபிகல்ட்டா ஃபேஸ் பண்ணாக்கா நான் எப்ப சேஞ்ச் சொல்லனாக்கா இப்ப 10th வரைக்கும் சிபிஎஸ்இ முடிகட்டும், தப்பு கிடையாது. ஏன்னாக்கா சிபிஎஸ்இல இன்னொரு அட்வான்டேஜ் என்ன இருக்குதுனாக்கா இப்ப லாட் ஆஃப் பிராக்டிகல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இப்ப எந்த சப்ஜெக்ட் குழந்தைக்கு டிஃபிகல்ட்டி வரும், மேத்தமெட்டிக்ஸ்ல வரலாம், சயின்ஸ்ல வரலாம், சோசியல் சயின்ஸ்ல வரலாம். ஆனா சிபிஎஸ்இ பாஸ்ட் 2-3 years இதுக்கெல்லாம் பிராக்டிகல்ஸ் வந்திருக்குது. சோ ஒரு ஃபெயில் ஆக போகுது என்பது சான்ஸே கிடையாது. இன்ஃபேக்ட் மார்க் டிஃபரன்ஸ் ஆஃப் மார்க்ஸ் இருக்கலாம், அது கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி குழந்தைய நீங்க படிக்க வச்சுனாக்கா நிச்சயமா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அப்ப அப்படியும் மீறி 10th வந்து அந்த அளவுக்கு உன்னால கோப் பண்ண முடியலனாக்கா அதுக்கப்புறம் ஸ்டேட் போர்டுக்கோ வேற போர்டுக்கோ ஷிஃப்ட் பண்றதுக்கு நீங்க யோசிக்கலாம். ரைட் நவ் அடிக்கடி நீங்க மாத்தக்கூடாது. இன்னும் 1 more year அதுல அதே கரிக்குலர் கண்டினியூ பண்ணது என்னோட அட்வைஸ் உங்களுக்கு. ஓகே, thank you கோமதி மேடம், தேங்க்ஸ் ஃபார் காலிங். Thank you சார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா சில ஸ்கூல்ஸ்ல எல்லாம் இந்த மாதிரி போர்டு எக்ஸாம்ஸ்ல நிறைய மார்க் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக 9th ஸ்டாண்டர்ட்லயே 10th சிலபஸ் எடுக்கிறது, அண்ட் 11th ஸ்டாண்டர்ட்ல வந்து 2-3 மாசம் மட்டும் 11th சிலபஸ் அவசரமா முடிச்சுட்டு 12th ஸ்டாண்டர்ட் சிலபஸ் எடுக்கிறது. இத பத்தி உங்களோட ஸ்டாண்ட், உங்களோட கருத்து என்ன சார்? வெரி அன்பார்ச்சுனேட். இது பண்ணவே கூடாது. 10th போர்ஷன்ஸ் 9th எடுக்கவும் கூடாது, 12th போர்ஷன்ஸ் 11th எடுக்க கூடாது. ஆனா சில இடத்துல நடந்து இருக்குது ரிசல்ட்டுக்கு வேண்டி. இந்த ரிசல்ட் மார்க் வரணும், என்ற ஒரு நல்ல மார்க் வரணும் காரணத்தால இந்த மாதிரி சில ஸ்கூல்ஸ் அடாப்ட் பண்றாங்கன்னாக்க ரொம்ப தவறு. அது நான் கடுமையா நாட் அக்செப்டபிள் அட் ஆல். 11th 12th போர்ஷன்ஸ் எல்லாம் இண்டிபெண்டன்ட். அதாவது 11th போர்ஷன்ஸ் வந்து தரவா இருந்தாதான் 12th பசங்களால புரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி 9th and 10th ஒரு கண்டினியூட்டி இருக்குது. 9th போர்ஷன்ஸ் ஃபுல்லா கவர் பண்ணாதான் அந்த 10th வந்துட்டு அவங்க குழந்தையா பண்ண முடியும். மார்க் ஒண்டி ஒரு அடிப்படையா இந்த மாதிரி ஒரு ஸ்கூல்ஸ் அடாப்ட் பண்ணக்கூடாது. காரணம் அந்த லாங் ரன்ல பெரிய ஒரு பாதிப்பு வரும்.
இப்போ ஒரு ஒரு போர்டு எக்ஸாமினேஷன் 11th வச்சா என்னன்ற ஒரு டிபேட் நடந்து இருக்குது ஆக்சுவலி. காரணம் இதுதான், எனக்கு 11th போர்ஷன்ஸே முடிக்கிறது கிடையாது. as early as நவம்பர் டிசம்பர் வந்து 12th போர்ஷன்ஸ் தொடங்கிடுறாங்க. பெரிய ஒரு மன அழுத்தம் குழந்தைகளுக்கு உண்டாகிறது. இது அனுமதிக்க கூடாது. 11th போர்ஷன்ஸ் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணணும். 11th எக்ஸாமினேஷன் முடிஞ்சிட்ட அப்புறம், அதாவது 9th எக்ஸாம் முடிஞ்சிட்ட அப்புறம் தான் இந்த 10th and 12th போர்ஷன் தொடங்கணும். இன்வேரியபிள் நான் சொன்னாக்கா மார்ச் மாசம் வரைக்கும் 10th and 12th போர்ஷன்ஸ் 9th 11th எடுக்கவே கூடாது. அது அனுமதிக்கவும் கூடாது. ஓகே. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா டியூஷன்ஸ் சார். கிளாஸ் ரூம்ல சொல்லி தர சப்ஜெக்ட்ஸ் மேல அந்த ஆசிரியருக்கு மேல நம்பிக்கை இல்லாம இல்ல, இன்னும் கொஞ்சம் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக டியூஷன்ஸ் போறாங்க. சில இடங்கள்ல வந்து கிளாஸ் ரூம்ல கிளாஸஸே நடக்காம டியூஷன்ஸ்ல மட்டுமே ஃபுல் ஸ்கூல் நடந்துட்டு இருக்கிற நிலைமை எல்லாம் கூட இருக்கு. சோ இந்த டியூஷன் போறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? டியூஷன் இஸ் டிசீஸ் தான். அது ஏன் ஆசிரியருக்கு அனுமதிக்காங்க எனக்கு தெரியல. இப்போ உதாரணத்துக்கு ஆசிரியர்களை வந்து அப்பாயிண்ட் பண்றது காரணம் என்ன, அவங்க வந்து கம்ப்ளீட் இந்த போர்ஷன்ஸ் ஒழுங்கா நடத்தணும் ஒரு காரணம் டீச்சர்ஸ் அப்பாயிண்ட் பண்றோம், சாலரியும் கொடுக்கறோம். ஒரு 9 பீரியட்ஸ் 8 பீரியட்ஸ்ல வந்து பாடம் நடத்தாம அவங்க அதே பசங்களை பிரைவேட் டியூஷனுக்கு வீட்டு வருது என்பது அந்த டீச்சிங் ப்ரொஃபஷனுக்கே ஒரு கெடுதல் பண்றதா நான் சொல்லுவேன். நான் அது என்ன நடக்குது இப்ப ஆக்சுவலி பிரைவேட் டியூஷன்ஸ் எப்படி இருக்கணும், ஒரு 1-to-1 இருக்கலாம். ஒரு டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட் தான் பிரைவேட் டியூஷன், ஒரு டீச்சர் 2 ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஒரு பிரைவேட் டியூஷன்ஸ். இப்ப டியூஷன்ஸ் போர்வையில நடந்து நிக்குது. 40 பசங்க கிளாஸ் ரூம்ல இருக்காங்க, அதே 40 பசங்க டியூஷன்ல வச்சிருக்காங்க. அதாவது தான் ஒரு டீச்சர் வந்துட்டு கிளாஸ் ரூம்ல நடத்தாம இதே மாணவர்களை அந்த ஒரு கோச்சிங் என்ற போர்வையில வீட்டுக்கு காரணம் கமர்ஷியல் பணம் சம்பாதிக்கணும்ன்ற எண்ணத்துல பண்றது. இது ஆக்சுவலி அனுமதிக்க கூடாது. என்னுடைய அபிப்பிராயம் என்னன்னாக்கா, ஒரு பேரண்ட்ஸ் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஆகட்டும், எய்டட் ஸ்கூல் ஆகட்டும், பிரைவேட் ஸ்கூல் ஆகட்டும், ஃபீஸ் கட்டி படிக்கிற மாணவர்கள் ஃபீஸ் பே பண்ணி கிடைக்கிற என்ன ஒரு கொடுமை விஷயம்னாக்கா, பல ஆயிரம் ஃபீஸ் கட்டிட்டு என்னோட பிரைவேட் ஸ்கூல்ல போறதுக்கு காரணம் அங்க டீச்சிங் ஒழுங்கா இருக்கணும். அந்த டீச்சரே அங்க ஒழுங்கா பாடம் நடத்தாம அது அதே பசங்களுக்கு வீட்டு டியூஷன் ரொம்ப தவிர அதுக்கு ஆக்சுவலி அலோவ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல், எய்டட் ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் வெல் பெய்டு, நல்ல சேலரி கிடையாது. ஒரு சேலஞ்சா எடுத்துக்கணும் டீச்சர்ஸ். இந்த கிளாஸ் ரூம்ல வந்துட்டு நான் நல்லா பாடம் நடத்தி நல்ல மதிப்பெண் எடுக்க வைக்க போறேன். சரி, சில சூழ்நிலையால சில கிளாஸ் ரூம் டீச்சிங் ஒரு போதலை சில பசங்களுக்கு. அப்ப என்ன பண்ணணும், அங்கதான் இந்த ப்ரொஃபஷனல் சாக்ரிஃபைஸ். ப்ரொஃபஷனல் சாக்ரிஃபைஸ் தான் ஆக்சுவலி ஒரு டெடிகேஷன் தான். அது மாணவர்களை கிளாஸ் முடிஞ்சப்ப நாங்க டிஏவில பண்றது, கிளாஸ் ரூம் ரெகுலர் கிளாஸ் முடிச்சிட்ட அப்புறம் ஒரு ஸ்பெஷல் கிளாஸ்ல கோச் பண்ணுங்க. நம்ம குழந்தைங்க வந்துட்டு மத்தவங்க டியூஷன் போகவும் அனுமதிக்க கூடாது. நம்ம குழந்தைங்களுக்கு நம்மளே கோச்சிங் என்ற போர்வையில கிளாஸும் எடுக்கக்கூடாது. டியூஷன் என்பது 1-to-1 இருக்கலாம். இது மாதிரி குரூப்பா எடுக்கிறது நானும் வரவேற்கணும். அது ஆசிரியர் யாரும் அனுமதிக்க கூடாதுன்னு நான் சொல்லுவேன். நான் ஓகே சார், ஒரு காலர் இருக்காங்க சார், பேசிடலாம். ஹலோ வணக்கம், மெடிமிக்ஸ் டயல் ஜெயா டிவி. ஹலோ ஹலோ வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம் மேம், நான் முகப்பேர்ல இருந்து ஆஷா பேசுறேன் மேம். ஓகே ஆஷா மேடம், சார் கிட்ட பேசுங்க. ஹலோ ஹலோ ஹலோ, குட் ஆஃப்டர்நூன் சார். சார், என் பையனும் இப்போ இந்த போர்டு எக்ஸாம்ஸ்ல இருக்காங்க சார், 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்காங்க சார். he was very intelligent till அந்த 8th வரும்போது வரைக்கும் ரொம்ப நல்லா he was scoring 80s and 90s சார். இந்த 90% இருந்தவன் இன்னும் நல்ல மார்க் வாங்கணும்னு we switched over to a very competitive school nearby சார். இங்க 9th வந்த பிறகு பார்த்தா அவனுடைய டிராஸ்டிக்கா அவனுடைய ரிசல்ட்ஸ் ரொம்ப புவரா இருக்குங்க சார். அப்புறமா இப்ப நாங்க நல்லா கோப் அப் பண்ணி என்ன வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம், ஸ்கூல் அட்மாஸ்பியர் பிடிக்கலையா இப்படின்னு கேட்டா கூட இப்ப என்ன சொல்றாங்க சார், இப்ப ஒரு வருஷம் அப்படி 9th ஓகே சொல்லிட்டான். இப்ப 10th வந்திருக்காங்க சார். இங்க பார்த்தா இதே மாதிரி தான் செக்ரிகேட் பண்ணிருக்காங்க. டாப் ஸ்கோரர்ஸ் எல்லாம் ஒரு செக்ஷன், இவங்க எல்லாம் ஒரு செக்ஷன் போட்டுருக்காங்க. அதுவே அவனுக்கு சைக்கலாஜிக்கலா அந்த ப்ராப்ளம் இருக்குதா என்னன்னு தெரியலங்க சார். இப்ப என்ன சொல்றான், இப்போ ரொம்ப ஆவரேஜ் தான் சார் இருக்கான், 60-70% தான் வாங்கிட்டு இருக்கான். he never scored such poor marks in அதாவது 5th 6th ல இருந்து எனக்கு தெரிஞ்சு வாங்கினதே கிடையாது. இப்ப என்ன பண்றான், இப்ப என்ன சொல்றான் என்கிட்ட, 9 மணிக்கெல்லாம் தூக்கம் வருது, 10 மணிக்கெல்லாம் தூக்கம் வருதுன்னு போது என்னப்பா இன்னும் படிச்சாதானே முடியும்னா எனக்கு கொஞ்ச நேரம் அலோவ் பண்ணு, எனக்கு கொஞ்ச நேரம் வீடியோ கேம்ஸ் விளையாட விடு, எனக்கு கொஞ்ச நேரம் விடுமா, எனக்கு தூக்கம் வராது, எனக்கு கொஞ்ச நேரம் ஃப்ரெஷ் ஆவேன், நானு ஒரு 1/2 hour என்ன விடுமா, நான் அதுக்கப்புறமா நல்லா படிக்கிறேன் சொல்றான். இந்த டைம்ல வந்து எனக்கு நிஜமாவே ரொம்ப கன்ஃபியூஷன் சார். மார்க்ஸும் புவரா வாங்குறான். இப்ப இது 1 year நான் கம்ப்ளீட்டா 9
9th இருந்தே ஸ்டாப் பண்ணிட்டாங்க சார், நோ கேம்ஸ் திஸ் தட் அப்படின்னுட்டு. இப்போ சொல்றான் திடீர்னு அந்த பழைய கதையை எடுத்துன்னு சொன்னா எனக்கு முன்னெல்லாம் நான் கொஞ்சம் நல்லா ஃப்ரீயா விடுவேன், நீ நான் எல்லாம் பண்ணிட்டு இருப்பேன், எனக்கு நியூ ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது, எனக்கு ஒண்ணும் கிடையாது, எனக்கு ரொம்ப இதுவா இருக்குது, நீ கொஞ்ச நேரம் என்ன அலோவ் பண்ண, தூக்கம் வர டைம் என்ன கேம்ஸ் விடு, நான் கொஞ்ச நேரம் கேம் விளையாடிட்டு அப்புறமா படிக்கிறேன்றான் சார். எனக்கு நிஜமாவே கவலையா இருக்குது சார், இது ஒரு பேட்டர்ன் ஆயிடுமா அவனுடைய லைஃப் ஸ்டைல இப்படி இருக்கும், இதையும் அதையும் மிக்ஸ் பண்ற ஏஜ் ஆடா இந்த ஸ்டடிஸ் ஆடான்னு சொல்லிட்டு தினமும் டென்ஷனா இருக்குங்க சார். இதை எப்படி நாங்க இது பண்றது அலோவ் பண்ணலாமாங்க சார்? அது மாதிரி ஒரு ஆஃபர் இல்லாட்டி நல்ல தூக்கம் வருதுன்னு சொல்றாங்க சார், 9-10 மணிக்கெல்லாம் தூக்கம் வருது எனக்கு அப்படின்றான். அது மாதிரி என்ன விடு பாரு, நான் எவ்வளவு நல்லா எனக்கு எவ்வளவு நல்லா படிக்க முடியுது பாரு, எனக்கு கொஞ்ச நேரம் என்ன ரெஃப்ரெஷ் பண்ணி முடியும் அதுல அப்படின்னு சொல்றாங்க சார். நான் சொல்றேன் அதுக்கு வேற எதுனா மியூசிக்கோ வேற எதுக்கான போப்பா, இன்னது கேம்ஸ் எல்லாம் வேணாம் உனக்கு, இது வந்து உன்னை டைவர்ட் பண்ணி விடும்னு சொல்றேன் சார். ஆனா கூட அவன் வந்து என்ன சொல்றான், எனக்கு கொஞ்ச நேரம் விடு, என்ன ஒரு half an hour, அதுவும் 9:30 தூக்கம் வருதுதான், 9:30 ஒரு half an hour விடுமா, அதுக்கப்புறமா அப்படியே பிக்கப் பண்றாங்க. அது அலோவ் பண்ணலாமா கூட, ஒரு நாள் விட்டா இதுவே உங்களுக்கு பிராக்டிஸா போடுமா, இது மாதிரி இருக்கீங்களா சார்? I will give you the reason. Now listen, one thing நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இந்த பரவலா நான் பாக்குறது இந்த 9th 10th வரும்போது இந்த adolescent changes வருது, அதால சில changes in education வருது நான் பாத்துக்கிறேன். 9th and 10thல ஒரு changes in the what's called the body இல்லையே, அந்த adolescent period இருக்கிறதால slight deterioration in marks சில குழந்தைங்கிட்ட நான் பாத்திருக்கேன் ஸ்கூல்ல. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நீங்க வந்துட்டு சொன்னீங்க பாத்தீங்களா, நீங்க உங்க குழந்தை படிக்கிற ஸ்கூல்ல வந்துட்டு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் எஜுகேஷன் நடத்துறாங்க, அதாவது இன்டெலிஜென்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரு கிளாஸ் ரூம்லயும் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பிலோ இன்னொரு ரூம், ரொம்ப தவறான ப்ராக்டிஸ். அதான் நான் முதல்ல சொன்ன ரொம்ப தவறான ப்ராக்டிஸ் ஸ்கூல் பண்றது. அந்த ஸ்கூலை வந்துட்டு அந்த மாதிரி ஸ்கூல்ல குழந்தை சேர்த்தே இருக்கக்கூடாது. ஓகே, இப்போ வந்துட்டு இப்போ ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ 10th போர்டு எக்ஸாமினேஷன் பையன் படிக்கிறதால அப்படி பேர் வித் இன்னோவேட்டபிள். நான் என்ன சொல்றேன்னாக்கா, குழந்தை வந்துட்டு இப்போ உங்ககிட்ட குழந்தை சொல்றது பாத்தீங்களா, எனக்கு தூக்கம் வருது, ஒரு half an hour எனக்கு வீடியோ கேம்ஸ் ஆடணும்னு. நான் அந்த ஒரு டிசிப்ளின் கொண்டு வந்து தப்புன்னு கிடையாது. ஒரு half an hour வீடியோ கேம்ஸ் ஆடுறதால ஒரு பையன் கெட்டு போறதுக்கு வாய்ப்பு சான்ஸ் எல்லாம் கிடையாது. இப்போ அவனே உங்களுக்கு கேரண்டி கொடுக்குறான், அம்மா ஒரு half an hour கேம்ஸ் எனக்கு பார்த்து கொடுங்க, நீங்க ஸ்பெசிபிக்கா சொல்லுங்க. நான் நீ சொல்ற குழந்தை நீங்க சொல்லுனாக்கா, நீ சொல்ற மாதிரி நான் கேட்கறேன், இந்த half an hour ஒண்டி தான் நீ கேம்ஸ் ஆடணும், இதுக்கப்புறம் நீ ஆடக்கூடாது, அந்த ரெகுலேஷன் கொண்டு வந்துருங்க. இப்போ நீங்க முழுசா நீங்க அது டோன்ட் சொல்றதே காட்டும், குழந்தை வழிக்கு அப்புறம் கேம்ஸ் ஆட போறான், ஒரு கரெக்டா 9:30 to 10 or 7:30 to 8 டைம் பிக்ஸ் பண்ணிட்டு அந்த ஒரு half an hour கேம் ஆட விடுங்க. இன்ஃபேக்ட் நீங்க பண்ணும்போதுனா குழந்தைக்கு உங்க மேல ஒரு கான்பிடன்ஸ் வரும், அம்மா நம்ம சொல்றது, அப்பா அம்மா சொல்றது நம்ம கேட்கறாங்க, சோ குழந்தை இன்னும் டிசிப்ளினா இருக்குது சான்ஸ் உண்டு. மற்றபடி இந்த மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் போக்கஸ்டா இருந்துதான் அவன் குழந்தை. சோ இந்த மாதிரி ஒரு டர்புலன்ஸ் சொல்லும் பாத்தீங்களா, நல்ல மார்க் வாங்கி திடீர்னு குறையா ஏதோ ரீசன் இருக்குது, அது என்வாரன்மெண்டா இருக்கலாம், ஒரு அடாலசன்ட் பீரியடா இருக்கலாம். ஆனா இப்ப நீங்க மேக்ஸிமம் சப்போர்ட் குழந்தை கொடுத்தான், குழந்தை கூடைய உட்கார்ந்துட்டு அவனை திட்டாத கவுன்சில் பண்ணிட்டு உன்னால முடியும், உன்னால சாதிக்க முடியும். உதாரணத்துக்கு ஒரு இங்கிலீஷ்ல வந்துட்டு 80 மார்க் வாங்கியிருக்கான், மேத்ஸ்ல வந்து 40 தான் வாங்கிக்கிறான். மேத்ஸை டார்கெட் பண்ணாதீங்க. நீங்க என்ன சொல்லணும்னாக்கா, உன்னால இங்கிலீஷ்ல 80 வாங்கும்போது உன்னால மேத்ஸ்லயும் வாங்க முடியும். இது மாதிரி ஒரு ஆறுதலான பேச்சு வரும்போது அவனுக்கு கான்பிடன்ஸ் பில்ட் ஆகும், நிச்சயமா அவனோட போர்டு எக்ஸாம் மார்க் நல்லா மார்க் வாங்க முடியுமா? ஓகே, தேங்க்யூ ஆஷா மேடம், தேங்க்ஸ் ஃபார் காலிங். சார், நம்ம டியூஷன்ஸ் பத்தி பேசிட்டு இருந்தோம். நிறைய பேரண்ட்ஸ் வந்து ஒர்க்கிங் அப்படின்னு நீங்க சொன்ன மாதிரி, அதனால நேரம் இல்லாததால நிறைய பேர் வந்து டியூஷனுக்கு அனுப்புறாங்க இல்லையா சார்? நான் டியூஷனுக்கெல்லாம் அனுப்புறேன், என் பையன் சரியா படிக்க மாட்டேன்றான் அப்படிங்கிற மாதிரி கவலைப்படுற பேரண்ட்ஸ் எல்லாம் கூட உண்டு. சோ இந்த மாதிரி நேரமின்மையினால டியூஷன் அனுப்புறது பத்தி லாஜிக்கா தப்புமா? அதுக்கு சம்பந்தமே கிடையாது. இன்ஃபேக்ட் இந்த ஸ்கூல் டீச்சர்ஸ் பாத்தீங்களா, ஒழுங்கா டியூட்டி வேலை பண்ணாலே இந்த டியூஷன் பேச்சே கிடையாது. அங்க டியூஷன் சரி, அந்த டியூஷன் போறதுக்கு காரணம்னாக்கா டீச்சிங் ஸ்கூல் சரியில்லை. நான் ஒரு சஜஷன் கொடுத்தேன் இல்லையா, அப்போ ரெகுலர் ஒரு 8:30 to 3:15 ரெகுலர் ஸ்கூல் ஹவர்ஸ், எல்லா குழந்தையாலும் சொல்லிக் கொடுத்து அத்தனையும் உடனே புரிஞ்சுக்கணும்னு நிர்பந்தம் கிடையாது, நாட் பாசிபிள் அட் ஆல். எந்த குழந்தைங்களை வந்துட்டு அது சரியா புரிஞ்சிக்க முடியல, அந்த குழந்தை ரீடைன் பண்ணும் ஆஃப்டர் ஸ்கூல் ஹவர்ஸ், பேரண்ட்ஸ் கன்சென்ட்டோட அந்த ஸ்கூல்ல அதே டீச்சர் இந்த கான்செப்ட் ஒன்ஸ் அகைன் கிளியர் பண்ணாலே போதும், டியூஷன் போக தேவையில்லை. டியூஷன் என்பது அது ரேரஸ்ட் ஆஃப் ரேர் திங்கா இருக்கணும். நான் சொல்ற மாதிரி டியூஷன், நான் முதல்ல சொன்ன மாதிரி டியூஷன் மீனிங் என்னது, 1-to-1 டியூஷன். ஒரு டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட் ஓகே, ஒரு டீச்சர் 30 ஸ்டூடெண்ட் டியூஷன்னாக்கா அது கிளாஸ் ரூம் அதான் நடக்குது. அப்போ அது கமர்ஷியல் டேக் இருக்கு. பேரண்ட்ஸ் இந்த மாதிரி தாட்டை வெளியே எடுத்துடணும். எனக்கு டைம் இல்லை, அதான் நான் எத்தனையோ பேரண்ட்ஸ் பார்த்திருக்கேன், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எம்ப்ளாய்டு, இது மாதிரி ஒரு அவங்களே ரேஷனலைஸ் பண்ணிக்கிறாங்க. எனக்கு டைம் இல்லாதால ஒரு எஸ்கேபிஸ் மேட்டர் மாதிரி நீ டியூஷன் போயிட பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்றது அந்த சரித்திரமே கிடையாது, நடந்தும் கிடையாது. அது பண்ணக்கூடாது. டீச்சர்ஸை மீட் பண்ணிட்டு, அந்த பிரின்சிபலை மீட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா கிளாஸுக்கு ஸ்கூல்லே பண்ணி வழி செய்யணும் அவங்க. ஓகே சார், இதை பத்தி தொடர்ந்து பேசலாம். ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம் சார். அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திக்கலாம்.
வெல்கம் பேக் டு மெடிமிக்ஸ் டயல் ஜெயா டிவி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில குழந்தைகளின் கல்வி வளர்ச்சியில் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களின் பங்கு பற்றி டிஏவி கோபாலபுரமோட பிரின்சிபல் டாக்டர் சி சதீஷ் அவர்கள் கிட்ட பேசிட்டு இருக்கோம். அவரோட தொடர்ந்து பேசலாம். சார், இப்ப கூட ஒரு காலர் வந்து அண்ணா நகர்ல இருந்து பேசியிருந்தாங்க. என் பையன் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், மார்க்ஸ் குறைஞ்சிருமோன்னு பயமா இருக்குன்னு. சோ போர்டு எக்ஸாம் எழுதுற எல்லா மாணவர்களோட பேரண்ட்ஸ்க்கும் இதுதான் லைஃப்லயே மிகப்பெரிய டென்ஷன் மாதிரி இருக்கு. சோ அவங்க எல்லாம் வந்து நல்லபடியா மார்க்ஸ் வந்து போர்டு எக்ஸாம்ல ஸ்கோர் பண்ணணும். உங்களோட டிப்ஸ் சொல்லுங்க சார். சிம்பிள் டிப்ஸ் ஒன்று கொடுக்குறேன். மாணவர்கள் இந்த பயன்படுத்த யுக்தியை பயன்படுத்தினாலே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் மார்க்ஸ் வாங்கலாம். இந்த டிப்ஸ் வந்துட்டு எக்ஸ்பான்ஷன் அப்புறம் கொடுக்குறேன். முதல்ல இந்த அப்ரிவேஷன் சொல்றேன். PQRST. PQRST டெக்னிக் அடாப்ட் பண்ணாலே நல்ல மதிப்பெண் எடுக்க முடியும். எப்படி எடுக்கலாம்? ஒரு உதாரணத்துக்கு ஒரு சாப்டர் எடுத்துப்போம். ஒரு பிசிக்ஸ் என்ற ஒரு சாப்டர்ஸ். பிசிக்ஸ்ல ஒரு சாப்டர் எடுத்துட்டு ஒரு டைம் அலாட்மெண்ட் பண்ணிக்கணும். நான் இன்னைக்கு இந்த சாப்டர் நான் படிக்க போறேன். இந்த பி என்பது எக்ஸ்பான்ஷன், ப்ரிவியூன்னு சொல்லுவேன் நான். ப்ரிவியூனாக்க அந்த மாணவன் என்ன பண்ணணும்னாக்கா, மாணவியும் ஒரு 15 பேஜ் இருக்கு அந்த சாப்டருக்குனாக்கா ஃபாஸ்ட் ரீடிங் பண்ண ப்ரிவியூ. ஒரு ஃபாஸ்ட் ரீடிங் ஃபுல்லா ஃபர்ஸ்ட் வேர்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் இந்த ஃபாஸ்ட் ரீடிங் பண்ணணும். அந்த ரீடிங் பண்ணும் பொழுதே அந்த ஃபீச்சர்ஸும் அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸும் மனசுல பதிஞ்சுனே வரணும் அவங்களுக்கு. அது முடிஞ்சோன்னா கடைசி பேஜுக்கு அந்த சாப்டர் கடைசியில் ஒரு சம்மரி இருக்கும். அந்த சம்மரியும் ஃபுல்லா படிச்சு பார்க்கணும். இந்த சம்மரியை பேஸ் பண்ணி தான் அந்த சாப்டரை டெவலப் பண்ணிருப்பாங்க. அதாவது ப்ரிவ்யூ. நெக்ஸ்ட் வந்து குவெஸ்டனிங். அதாவது ஒரு அந்த சாப்டர் இருக்குல்ல, இந்த சாப்டர்ல எத்தனை குவெஸ்டன்ஸ் கடைசியில கேட்டிருக்காங்கன்னு அந்த ஒரு டைரியில எழுதணும். எழுதிட்டு போர்டு எக்ஸாம்ல இந்த சாப்டர்ல என்னென்ன குவெஸ்டன்ஸ் வந்திருக்குதுன்னு அதுவும் எழுதி வச்சிருக்கணும். பாஸ்ட் 5 இயர்ஸ் பேப்பர்ஸ்ல. அதுக்கப்புறம் வேற என்னென்ன குவெஸ்டின் இந்த சாப்டர்ல வரத்துக்கு வாய்ப்பு உண்டு என்று அந்த குவெஸ்டின் எழுதி வச்சுக்கணும். முதல்ல ஒரு சாப்டர்ல 15 குவெஸ்டின்னாக்கா அந்த 15 எழுதுறீங்க. போர்டு எக்ஸாம்ல அந்த 5 வருஷத்துல ஒரு 6-7 குவெஸ்டின் அது எழுதி வச்சிருக்கீங்க. இது இல்லாத வேற என்னென்ன குவெஸ்டின்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு சிந்திச்சு பார்த்து அது எழுதிச்சா ஒரு 25-30 குவெஸ்டின் எழுதிருப்பீங்க. அது குவெஸ்டினிங் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த ஒவ்வொரு குவெஸ்டினுக்கும் அந்த ஆன்சர் ரீட் அவுட் பண்ணணும். ரீட் அவுட்னாக்கா ப்ரிப்பரேஷன். அது ஒரு கொஸ்டின் படிக்கணும், அதுக்கு என்ன ஆன்சர். இன்னொரு கொஸ்டின் படிக்கணும், அதுக்கு என்ன ஆன்சர். அந்த ரீட் என்பது இப்ப இன்டென்சிவ் ரீடிங் சொல்லுவேன் நான். அதாவது மனசுல பதிகிற மாதிரி இது ஆன்சர் பதிகிற மாதிரி இந்த ரீடிங் பண்ணினே வரணும். ஆல்மோஸ்ட் லைக் ஒரு மேக்கிங் தாரோ. ஐயா எஸ் இது முடிஞ்ச உடனே அது எஸ் ஸ்டேட்டிங். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணும், ஒரு ஸ்டடி ரூம்ல ஒரு டீச்சராக நடிக்கணும். அதாவது படித்த குவெஸ்டினோட ஆன்சரை மத்தவங்களுக்கு டீச் பண்ற மாதிரி லவுடா சொல்லணும். ஸ்டேட்டிங் லவுடா சொல்லணும். சொல்லும் போது எங்கேயாவது விட்டு போனா கூட அந்த ஆன்சர் ரெஃபர் பண்ணி பார்க்கணும். டீச்சர் என்ன பண்ணுவா, ஒரு ஆக்சுவலி மிஸ் ஆனா ரெஃபர் பண்ணி பார்ப்பாங்களே, அதே மாதிரி ஸ்டூடெண்ட் ரெஃபர் பண்ணி பார்த்து திருப்பி ஸ்டேட் பண்ணணும். இந்த ஸ்டேட் பண்ண என்ன ஆகுனாக்கா இன்னும் தரவாயினே இருக்கும். லாஸ்டா தெரிஞ்சுக்க வேண்டியது, வெதர் ஸ்கூல்ல குவார்டர்லி எக்ஸாமோ ஹாஃப் இயர்லி எக்ஸாமோ ப்ரீ போர்டு எக்ஸாமோ அதெல்லாம் நடத்துறதுக்கு முடிஞ்ச இந்த படிச்சு முடிச்ச சாப்டருக்கு தானே ஒரு 4-5 குவெஸ்டின்ஸ் வந்துட்டு ரைட்டிங்ல டெஸ்ட் பண்ணோம். ஒரு கொஸ்டின் பேப்பர் ஃப்ரேம் பண்ணோம். ஒரு 4 கொஸ்டின் எழுதி வச்சுட்டு டைம் 40 மினிட்ல இந்த 4 கொஸ்டின் எழுதணும். அந்த அத்தனை கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர். இது இந்த மாதிரி PQRST பண்ணும்போது ஒவ்வொரு சாப்டர்லயும் பண்ணாக்கா எல்லா மாணவர்களையும் என்ன மார்க் எதிர்பார்க்கிறாங்களோ அந்த மார்க் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஓகே, இதே மாதிரி எக்ஸாம்ஸ் எழுதும்போது மாணவர்கள் ஃபேஸ் பண்ற இன்னொரு ப்ராப்ளம் வந்து நம்பர் 1 டென்ஷன்ல எல்லாம் படிச்சேன் அங்க போய் மறந்துருச்சு. அண்ட் ஆல்சோ டைம் கூட மேனேஜ் பண்றது வந்து கஷ்டப்படுவாங்க சார். லாங் ஆன்சருக்கு தெரிஞ்ச ஆன்சரை பக்கமா எழுதிட்டு கடைசியில டைம் இல்ல, அந்த மாதிரி விஷயங்கள். சோ இதெல்லாம் வந்து அவங்க எப்படி மேனேஜ் பண்ணும் சார்? இப்போ வந்துட்டு சிபிஎஸ்இலயே ஆகட்டும், இப்போ ஸ்டேட்லயே ஆகுது, ஒரு கப்பல் ஆஃப் இயர்ஸ் சொல்லலாம். சிபிஎஸ்லயும் ஒரு 2 இயர்ஸ் ஸ்டேட் என்ன நடக்குதுனாக்கா இந்த ஸ்ட்ரெஸ் குறைக்கிறதுக்கு வேண்டிய கால் த ரீடிங் டைம் கொடுக்கறாங்க. முன்ன எப்படி நம்மளாம் படிக்கும்போதுனாக்கா கொஸ்டின் பேப்பர் கிடைச்ச உடனே ஆன்சர் எழுதுறதுக்கு நம்ம பழகி இருந்தோம். இப்ப அப்படி கிடையாது. இப்ப சிபிஎஸ்ல கூட ஒரு 15 மினிட்ஸ் வாஸ் கால் தி ஸ்ட்ரெஸ் ரிலீவிங் டைம். அதாவது கொஸ்டின் பேப்பரை நல்லா படிக்கிறதுக்கு டைம் எழுத முடியாது. இப்ப நான் மாணவருக்கு நான் சொல்லுவேன்னாக்கா அந்த 15 மினிட் டைம் கிடைக்கும் கொடுத்திருக்காங்க இல்லையா, அது ஒவ்வொரு கொஸ்டின் ஃபுல்லா படிச்சு எது தரவா இருக்கேன்,
எது சுமாரா தெரியும், எது டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்றேன். என்ன பொறுத்த வரைக்கும் எல்லா மாணவருக்கும் எல்லா கொஸ்டின் ஈஸியா தான் இருக்கணும். நல்லா படிக்கிற மாணவருக்கு எல்லா கொஸ்டின் ஈஸியா தான் இருக்கணும். ஆனாலும் சில ஸ்ட்ரெஸ் லெவல் வரும்போது படித்த ஆன்சர் கூட உங்களுக்கு தெரியாததுக்கு வாய்ப்பு உண்டு. சோ அது மாதிரி சமயத்துல எது ஈஸியோ அதை முதல்ல எழுத தொடங்கிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பெஸ்ட், கடைசியா தான் டிஃபிகல்ட் லெவல் கொஸ்டின்ஸுக்கு போகணும். இது மாதிரி நம்ம டைம் மேனேஜ் பண்ணாலே நிச்சயம் பேப்பர் கம்ப்ளீட் பண்ண. முக்காவாசி மாணவர்கள் மார்க் குறையதுக்கு காரணம்னாக்கா பேப்பர் கம்ப்ளீட் பண்றது கிடையாது. பேப்பரை கம்ப்ளீட் பண்றதுக்கு ஒரு கோல் செட் பண்ணணும். அது எப்படி நடக்கும்? அது பிராக்டிஸ் தான். ரெகுலர் பிராக்டிஸ். அந்த பிக்யூஆர்எஸ்சி டெக்னிக் சொன்ன மாதிரி ரெகுலர் டெஸ்ட் வீட்டுல எழுத பண்ணும்போது டைம் மேனேஜ்மெண்ட் பர்ஃபெக்டா சூட் ஆகி வந்துடும். நம்ம வீட்டுல பிராக்டிஸ் பண்ணாத இந்த மிராக்கிள் நம்ம எக்ஸாம் ஹால எழுதி பார்த்தாக்கா நடக்க போகுது. ஸ்கூல்ல எக்ஸாமினேஷன் ஒரு 4-5 எக்ஸாம் வச்சா கூட நம்ம வந்துட்டு ஒரு டிசிப்ளின் கொண்டு வரணும். நான் வந்து ஒவ்வொரு சாப்டருக்கும் ஒரு 40 மினிட்ஸ் டெஸ்ட் எழுத போறேன். இப்படி பழகினாலே டெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கும். ஓகே சார், காலர் இருக்காங்க சார், பேசலாம். ஹலோ வணக்கம், மெடிமிக்ஸ் ட்ரையல் ஜெயா டிவி. ஹலோ, நான் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கால் பண்றேன். உங்க பேர் சொல்லுங்கம்மா. ஐம் ஜெமி. ஓகேம்மா, சார் கிட்ட பேசுங்க. ஹலோ சார். ஹலோ, எனக்கு ஒரு டவுட் சார். என் பையன் எல்கேஜி படிக்கிறான். எல்கேஜி? ஆமா, எனக்கு வந்து அவனை வந்து ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் ஆகணும்னு ஒரு ஆம்பிஷன் எங்க ஃபேமிலிக்கு. வெரி குட். அப்ப அதுக்கு வந்து எந்த வே ஆஃப் எஜுகேஷன் பெஸ்ட்? மெட்ரிகுலேஷனா, சிபிஎஸ்சியா இல்ல ஸ்டேட் போர்டா? ஓகே மேடம், உங்களோட அம்பிஷன் அப்ரிஷியேட் பண்றேன். ஓகே. But at the same time, the childhood ambitionum பார்க்கணும் வளர. அவனுக்கு he is very interested in that profession. Right now LKG லெவல்ல நீங்க அவன் ஐபிஎஸ் ஆகணும் விரும்புறானா? ஆமா. Anyway, I'm happy. அப்படி நடக்கட்டும் நான் வேண்டிக்கிறேன் கடவுளை. But one thing I tell you, எல்லா ஸ்ட்ரீமும் எல்லாம் சேம் தான்மா. சிபிஎஸ்சி ஆகட்டும், ஐசிஎஸ்சி ஆகட்டும், ஸ்டேட் போர்டு கரிக்குலம் பாத்தீங்கன்னாக்கா பெரிய ஒரு வித்தியாசம் இருக்குதா? இல்ல. ஆனா ஒவ்வொரு போர்டும் ஒவ்வொரு விதமா அப்ரோச் பண்றாங்க. இந்த எக்ஸாமினேஷன் பேப்பர் செட்டிங்லயும் வேல்யூவேஷன்லயும் சப்ஜெக்ட் மேட்டர்னு பாத்தீங்கன்னா கரிக்குலம் பாத்தீங்கன்னா எல்லாம் சேம் தான். சோ எந்த போர்டு குழந்தைக்கு சாதகமாக நீங்க ஸ்டே பண்ற ஏரியால நல்ல ஸ்கூல் எது இருக்குதோ அந்த ஸ்கூல்ல நீங்க அட்மிட் பண்ணிட்டு படிக்க வைங்க. ஐபிஎஸ், ஐஏஎஸ் இதெல்லாம் ஒரு டிசிப்ளின், ஒரு கோல் இருக்குது, நல்லதுதான். ஆனா நான் ஒரே ஒரு சஜஷன் கொடுக்க விரும்புறேன்னாக்கா, உங்களோட ஆர்வம் வேற, குழந்தையோட ஆர்வம் வேற. இதே ஒரு ஆர்வம் குழந்தைக்கு நாளடைவில் ஒரு 5ஆம் கிளாஸ், 6ஆம் கிளாஸ், 10ஆம் கிளாஸ் வரும்போது இதே இந்த கோல் மனசுல இருந்தனாக்கா அதை ஊக்குவிச்சு அதை அடைய விடும். பை சான்ஸ் அந்த வளர அந்த அதுல ஒரு ஆர்வம் இல்லைனாக்கா நீங்க அது ஃபோர்ஸ் பண்ணீங்கன்னாக்கா அது கவுண்டர் ப்ரொடக்டிவா இருக்கணும். அல்டிமேட்லி சைல்டோட கோல் தான் முக்கியம் தவிர உங்களோட ஆர்வம் அவ்வளவு முக்கியமா நான் கருத மாட்டேன் நான். ஓகே ஓகே, தேங்க்யூ மேடம், தேங்க்ஸ் ஃபார் காலிங். சார், குழந்தைகளுக்கு வந்து பொதுவா கல்வி சுமை அதிகமாயிருச்சு அப்படின்னு பொதுவான ஒரு கருத்து இருக்கு சார். அதை பத்தி நம்ம பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம் சார். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திக்கலாம். வெல்கம் பேக் டு மெடிமிக்ஸ் ட்ரையல் ஜெயா டிவி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில குழந்தைகளின் கல்வி வளர்ச்சியில் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களின் பங்கு பற்றி டிவி கோபாலபுரமோட பிரின்சிபல் டாக்டர் சி சதீஷ் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கோம். அவரோட தொடர்ந்து பேசலாம். சார், இப்ப பொதுவா வந்து எல்லாருக்கும் ஒரு கருத்து என்ன இருக்குன்னா, குழந்தைகளுக்கு கல்வி சுமை ரொம்ப அதிகமாயிடுச்சு. நம்ம எல்லாம் படிக்கும்போது இதெல்லாம் எல்கேஜிலேயே படிச்சோமா, இப்ப ஏன் இவ்வளவு தூரம் திணிக்கிறாங்க, நிறைய ஹோம்ஒர்க் தராங்க, எழுத வைக்கிறாங்க அப்படின்லாம் சொல்றாங்க சார். உங்களோட கருத்து என்ன சார் இதை பத்தி? லோட் ஜாஸ்தியா இருக்குதுல மாற்று கருத்தே கிடையாதுமா. பட் சோ மெனி டெவலப்மெண்ட்ஸ் ஆர் ஹேப்பனிங் இல்லையே. நம்ம படிக்கும் பொழுதும் இப்ப இருக்கிறதும் இப்ப டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்து இருக்கிறது. அது இப்போ நம்ம வந்து எஜுகேஷன் வந்து கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்குது. இப்ப நம்மளுக்கு வந்து ஸ்கூல்ஸ்க்கு அட்டானமி கிடையாது. ஒரு ஸ்கூல் நிர்ணயிக்க முடியாது எனக்கு இதான் கரிக்குலம், இதான் நான் டீச் பண்ணுவேன், இதான் எக்ஸாம் நடத்த முடியாது. அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் நம்மளுக்கு கிடையாது. So we are all governed by the central government rules and state government education department rules. So அந்த 10th and 12th board examination கோர்ஸுக்கு ஏற்ற மாதிரி எல்கேஜில இருந்து டிவைஸ் பண்ணிட்டு வரணும். எஸ், நான் ஒரு பாயிண்ட் அக்ரி பண்றேன். நெக்ஸ்ட் நிறைய ஹோம்ஒர்க் கொடுக்குது. குழந்தைங்க டாக்ஸ் பண்றதுல எனக்கு மாற்று கருத்து நிச்சயம். அது பண்ணக்கூடாது. அது ஒவ்வொரு ஸ்கூலோட டிராபேக் தான். அது எல்லா ஸ்கூல்லயும் இதே மாதிரி இருக்கு நான் சொல்ல மாட்டேன். சில ஸ்கூல்ஸுக்கு சரியான வழியா போறது கிடையாது. சில ஸ்கூல்ஸ் வந்து ப்ரொஃபஷனலா ரன் பண்றாங்க. என்னோட அபிப்பிராயத்துல வந்து அப் டு 5th ஸ்டாண்டர்ட் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது. ஹோம்ஒர்க் என்பது ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் கொடுக்கவே கூடாது. இங்கே சில பேரண்ட்ஸ் எப்படி நினைக்கிறாங்கன்னா, எந்த ஸ்கூல் நிறைய ஹோம்ஒர்க் கொடுக்கணும் அதை நல்ல ஸ்கூலா நினைக்கிறாங்க. அன்பார்ச்சுனேட்லி இப்போ ரியல் எஜுகேஷன் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் தேர்ட் வரைக்கும் ஒரு ஹோம்ஒர்க்கே கொடுக்கக்கூடாது. எல்லாம் கிளாஸும் முடிச்சிருக்கணும். கிராஜுவலி கொஞ்சம் ரிட்டன் ஒர்க் இன்க்ரீஸ் பண்ணோம் 4th and 5th. பட் கரிக்குலம்னு பார்த்தோம்னாக்கா இட் இஸ் நாட் அண்டர் அவர் கண்ட்ரோல்.
அங்க அவங்க டிவைஸ் பண்ண அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளெண்ட் பண்ணி போகணும் நான் சொல்றேன். ஓகே சார், இப்போ வந்து சிட்டிஸ்ல நிறைய நல்ல ஸ்கூல்ஸ் இருக்கு, நிறைய நல்ல எஜுகேஷன் கொடுக்குறாங்க. பட் கிராமங்கள்ல சின்ன சின்ன ஊர்கள்ல கூட கல்வியோட தரம் நல்ல அளவுக்கு உயர்ந்திருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா சார்? இப்போ லாஸ்ட் இயர் ஸ்டேட் போர்டு ரிசல்ட் எடுத்து பாருங்க நீங்க. சிட்டி ஸ்கூல்ஸோட பர்ஃபார்மன்ஸ் நல்லது கிராமம் தான் வந்திருக்குது, ரூரல் தான் வந்திருக்குது. ஸோ எந்த வகையிலையும் அவங்கள வந்து இன்ஃபீரியர்னு சொல்லவே மாட்டேன். இன்ஃபேக்ட் என்ன பொறுத்த வரைக்கும் தேர் ஈக்குவலி இன்டெலிஜென்ஸ். என்ன ஒரு சந்தோஷமான விஷயம் லாஸ்ட் டைம் போர்டு ரிசல்ட்ஸ்னாக்கா இந்த சிட்டி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஒரு கோச்சிங் சென்டருக்கோ டியூஷனுக்கோ மற்ற கைடன்ஸ் வாங்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. ரூரல் ஸ்டூடெண்ட் அந்த பெனிஃபிட் கிடையாது. அப்படி இருந்தும் இப்படி நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்கனாக்கா நிச்சயமா we should really congratulate them for that. ஓகே சார், அப்புறம் வந்து இப்போ பொதுவா பரவாயில்ல நிறைய பேர் வந்து குழந்தைகளை அபாக்கஸ் ட்ரைனிங், மென்டல் மேத்தமேட்டிக்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அனுப்புறாங்க இல்லையா சார்? சோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாஸஸ்லாம் அவங்களுக்கு அகாடமிக்கலி பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ண யூஸ்ஃபுல்லா இருக்கா சார்? வெல், அந்த அபாக்கஸ் ட்ரைனிங், மெமரி ட்ரைனிங் இதெல்லாம் நான் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டைரக்டா அது எஜுகேஷன் இம்ப்ரூவ் ஆகுதுனாக்கா நான் இல்லைன்னு சொல்லுவேன். நான் அது ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்கில்லா நினைச்சு அவங்க டெவலப் பண்ணானாக்கா ஓகேன்னு சொல்லுவேன். இது அபாக்கஸ் பண்ணாவோ அது பண்ணாவோ இது பண்ணாதான் ஸ்டடீஸ் இம்ப்ரூவ் பண்ணாக்கா நான் அது உடன்பாடே கிடையாது. அது எக்ஸ்ட்ராவானா அவங்க டெவலப் பண்ணிக்கிட்டோம். அது இதாண்டு இன்டிகிரேட் பண்ணக்கூடாது. அது இல்லாத இதுல பெர்ஃபார்ம் பண்ண முடியும். பேரண்ட்ஸ்க்கு வந்து இன்னொரு பெரிய டாஸ்க் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த அடலசன்ட் ஏஜ்ல வந்து ஸ்டூடெண்ட்டை ஹேண்டில் பண்றது, குழந்தைய ஹேண்டில் பண்றது. அண்ட் ஆல்சோ டீச்சர்ஸ்க்கும் அதுதான், சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, புரிஞ்சும் புரியாம நடந்துப்பாங்க. சோ இந்த அடலசன்ட் பீரியட்ல இருக்கிற மாணவர்களை வந்து பேரண்ட்ஸ் ஆகட்டும் டீச்சர்ஸ் ஆகட்டும் எப்படி சார் கரெக்ட் ட்ராக்ல வச்சுக்கணும்? Well, this is there's சரியான serious problem at present, especially in the generationல. அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஒன்னு ரொம்ப இம்பார்ட்டன்ட்னாக்க lot of patience is required. இந்த adolescent ageல ஸ்டூடெண்ட்ஸுக்கு somebody is there to listen to me அந்த ஒரு எண்ணம் அவங்களுக்கு தோணணும். அப்பதான் they'll open up. இந்த பிரச்சனை என்னன்னாக்க நம்மளுக்கு அந்த பொறுமை கிடையாது அந்த குழந்தைங்க சொல்றது கேட்கறதுக்கு. டீச்சர்ஸ் வந்துட்டு டீச்சிங் வந்துட்டு போர்ஷன்ஸ் முடிக்கணும் ஒரே ஒரு எண்ணத்துல தான் ஸ்கூல்ல மிக்கவாறு ஸ்கூல்ஸ் அது நடந்து நிற்குது. அதாலதான் இப்போ வந்து கவுன்சிலிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்கூல்ஸ்ன்னு சொல்லி தொடங்கியிருக்காங்க. ஏன்னா இது மாதிரி சேஞ்சஸ் நீங்க ஒரு 7ஆம் கிளாஸ் வரைக்கும் குழந்தை நல்லா படிக்கிற குழந்தை 9th and 10th வரும்போது திடீர்னு டிப் ஆகுது, பிஹேவியர் அக்ரெசிவ் பிஹேவியரா இருக்குது. இது ஒரு சீரியஸ் ப்ராப்ளம்னு நான் பார்த்தா அது ப்ராப்ளம். அது சீரியஸ் இல்லாத ப்ராப்ளம் தான் நான் சொல்லுவேன். காரணாக்கா அது ரைட் டைப் ஆஃப் கவுன்சிலிங் கொடுத்துட்டு சப்போஸ் வி டேக் த சைல்ட் இன்டு கான்ஃபிடன்ஸ் why this is happening அது புரிஞ்சுக்கிட்டு நம்ம கைடன்ஸ் கொடுத்தாக்கா within 1 or 2 years மாறிடுவோம். ஸோ கவுன்சிலிங் என்பது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, எப்படி இப்படி அணுகணும்? ஒரு மெஜாரிட்டி ஆஃப் டைம் ஸ்டூடெண்ட் வந்து ஸ்கூல்ல தான் இருக்கான். ஏதாவது டீச்சர் வந்துட்டு ஒரு அன்யூஷுவல் பிஹேவியர் அந்த குழந்தை கிட்ட பார்க்கும் பொழுது அது பேரண்ட்ஸை கூப்பிட்டு பேசணும். லாஸ்ட் இயர் வரைக்கும் குழந்தை ரொம்ப நல்லா படிச்சிருந்தா, ஆனா இந்த வருஷம் ஒரு டிஸ்ட்ராக்ஷன் தெரியுது. அதை பேரண்ட்ஸ் கூப்பிட்டு டீச்சர்ஸ் பேசணும். அந்த டீச்சர்ஸ் அந்த எஃபர்ட் எடுக்கணும். அப்படி டீச்சர்ஸால கவுன்சில் பண்ண முடியல, அவனுடைய ட்ரெண்ட் பிஹேவியர் ட்ரெண்ட் முடியலனாக்கா ஒரு லீடிங் கவுன்சிலர், ஒரு எக்ஸ்பர்ட் இந்த பர்டிகுலர் ஃபீல்ட அணுகி இந்த சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுல தப்பே கிடையாது. ஸோ கவுன்சிலிங் இஸ் பார்ட் ஆஃப் க்ரோயிங் அப். அதால தான் இப்போ வந்துட்டு எல்லாரும் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனும் ஒரு கவுன்சிலர் இருந்தா நல்லதுன்னு ஒரு அபிப்பிராயம் வந்திருக்குது. இப்போ நம்ம ஒரு வெளியிருந்து ஒரு கவுன்சிலர் அப்பாயிண்ட் பண்ணவும் சொல்ல மாட்டேன். நம்ம ஸ்கூல் டீச்சர்ஸ் கூட ஏதாவது ஒரு டீச்சரை ஒரு கவுன்சிலரா ட்ரைனிங்க்கு அனுப்பலாம். நம்ம That's a good idea. Sir, actually நீங்க இவ்வளவு நேரம் இங்க வந்து நீங்க வியூவர்ஸோட क्वेश्चंस्க்குலாம் ரொம்ப அழகா ஆன்சர் பண்ணீங்க. நிறைய பேரண்ட்ஸ்க்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் சார். Thanks a lot for coming to our studio. Thanks for the opportunity given by Jaya TV. Thank you. வியூவர்ஸ், உங்களுக்கும் இந்த நிகழ்ச்சி ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறோம். மீண்டும் திங்களன்று வேறு ஒரு துறையை சேர்ந்த இன்னொரு சிறப்பு விருந்தினரோட சந்திக்கலாம். Until then, have a wonderful weekend. நன்றி, வணக்கம்.